சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. தியான மூலம் குரோர் மூர்த்தி, பூஜா மூலம் குரோர் பதம், மந்திர மூலம் குரோர் வாக்கியம், மோக்ஷ மூலம் குரோர் கிருபா. ஓம் ஸ்ரீ சுவாமி சமர்த்த பேசும் தெய்வம் அக்கல்கோட் மகராஜ் அருளாட்சி. அறிவியலிலும் தொழில்துறையிலும் உலகத்திற்கு பிற நாடுகள் தலைமை ஏற்கலாம். ஆனால் ஆன்மீகத்திலும் இலக்கியத்திலும் தலைமை ஏற்கும் தகுதி இந்திய நாட்டுக்கு மட்டுமே உண்டு. கற்றதன் பயன் கடவுளை உணர்தல் என்று உலகுக்கு உணர்த்திய மண் இந்திய மண். உலக நாடுகளை எல்லாம் வெற்றி கொள்வது வெற்றியல்ல. தம்மை உணர்ந்து தன்னுடைய பொறி புலன்களை திருத்தி பணிகொள்வதே வெற்றி என்று பேசிய ஞானிகள் இந்த மண்ணில் தோன்றியவர்கள். இமயம் முதல் குமரி வரை இந்த ஞானியர் திருக்கூட்டம் வாழையடி வாழை என வந்த திருக்கூட்டமாகும். இந்த ஞானிகளை கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர்களாக இந்திய மக்கள் நினைக்கவில்லை, கடவுளின் அவதாரமாகவே நினைத்தார்கள். இந்த ஞானிகள் படித்தவர்களுக்காக பணியாற்றவில்லை, பாமர மக்களை உயர்த்த பாடுபட்டார்கள். ஏழை எளியவர்களின் இல்லங்களுக்கு சென்று அவர்களோடு பழகி அவர்கள் உணவை தாங்களும் உண்டு அவர்களை துன்பத்தை துடைத்து இன்ப விளக்கேற்றினார்கள். இந்திய நாடு முழுவதும் சுற்றி வந்து மக்களை சந்தித்து அவர்களுக்கு நல்வழி காட்டினார்கள். இந்த ஞானிகள் இல்லாவிட்டால் இந்தியா இல்லை. தமிழ்நாட்டில் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் சித்தர்களும் முத்தர்களும் தோன்றி பக்தி பெயர் வளர்த்தார்கள். இதுபோல மகாராஷ்டிரா மாநிலத்தில் பஜனைக்கு புகழ் பெற்ற பண்டரிபுரத்தை தலைமையாக கொண்டு பக்தர்களும் ஞானிகளும் பாரதம் வாழ பணியாற்றினார்கள். ஞானேஸ்வரர், சமர்த்த ராமதாசர், துக்காராம், கபீர்தாசர், நாமதேவர், ஜெயதேவர், ஏக்நாதர் முதலியோர் இறைவனோடு பேசினார்கள். இறைவன் பேச்சை இவர்களும் கேட்டார்கள். தாங்கள் பெற்ற பேரின்பத்தை யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று உலக மக்களுக்கெல்லாம் உணர்த்தினார்கள். பேசும் தெய்வங்களாக திகழ்ந்த இந்த பெருமை மிக்கவர் திருக்கூட்டத்தில் குறிப்பிடத்தக்க பெரும் பணி செய்தவர் அக்கல்கோட் மகராஜ் என்று போற்றப்படும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் ஆவார். இவர் குரு தத்தாத்ரேயரின் அவதாரம் என்று சான்றோர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். அவர் பிறந்த இடம், பெற்றோர் என்னும் விவரங்களை உலகம் அறிவது அவசியம் என்று அவரே விரும்பவில்லை. ஞானிகள் அவர்களாகவே தம்மை அடையாளம் காட்டினாலன்றி நாம் அவர்களை அறிந்து கொள்ள முடியாது. சுமார் 700 ஆண்டுகள் வாழ்ந்ததாக கருதப்படும் அவருடைய வாழ்க்கையில் இறுதி பகுதியான சுமார் 40 ஆண்டுகளில் நடந்த நிகழ்ச்சிகள் மட்டுமே முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவற்றின் சுருக்கமே இந்த நூலாகும். குரு கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.